Hey guys, welcome back. Flipkart Amazon sale date இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் ரிவீல் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டே வந்து மோட்டோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேலில் வந்து மோட்டோ ஃபோன்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறங்க. பட் மோட்டோவில் நம்ம வாங்கக்கூடிய மாடல்ஸை விட அவாய்ட் பண்ணக்கூடிய மாடல்ஸ் தான் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. மோட்டோ ப்ரைஸ் ரிவீல் வந்து மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. சேல் டேட்டு, மோட்டோவோட ப்ரைஸ் டிசப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலகிராம் ATD ரீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சேல் டைமில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு மேசிவான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். அதெல்லாமே வந்து நீங்கள் போய் மேனுவலாக தேடணுன்ற அவசியம் இல்லை. நாங்களே வந்து தேடி கண்டுபிடிச்சி முக்கியமான ஜென்யூன் டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டெலகிராம் ATD ரீல்ஸ் சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டீல்ஸுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளிப்கார்ட் இனிஷியலாக வந்து செப்டம்பர் 27 வந்து ப்ரைஸ் ரிவீல் பண்ணாங்க. ஃப்ளிப்கார்ட் ரிவீல் பண்ண ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே வந்து அமேசானுமே வந்து 27 ஸ்டார்ட் ஆகிறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து உள்ளே போனோம் அப்படின்னா சேல் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே வந்து நீங்கள் அமேசானோட ப்ரைம் மெம்பராக இருக்கீங்க, இல்லை ஃப்ளிப்கார்ட்டோட ப்ளஸ் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா ஒன் டே எர்லியராக வந்து சேல் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 26 midnight 12 AM ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 25 நைட்டு 12 மணிக்கு அப்புறமா வந்து இந்த சேல் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பேங்கிங் பார்ட்னர்ஸ்னு பார்த்தோன்னா அமேசானில் வந்து SBI கிரெடிட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணால் வந்து ஃப்ளாட்டாக 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் HDFC கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணால் வந்து ஃப்ளாட்டாக 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் ஒரு சில மோட்டோரோலா மாடல்ஸுமே வந்து சேல் லைவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன்ஸ்க்குமே வந்து HDFC கார்ட்ஸ் இருந்தால் வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் EMI டிரான்சாக்ஷனில் வந்து அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டுமே வந்து ஒரு சில மாடல்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து ஆல்மோஸ்ட் நிறைய கேட்டகரிஸ்க்கு நமக்கு நோ காஸ்ட் EMI மாதிரி ஆப்ஷனுமே வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் அடிஷ்னலாக வந்து உங்கள்கிட்ட ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா 5% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் 5% வந்து கேஷ்பேக் இந்த மாதிரியுமே வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேங்க் கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. சேல் டேட், அதாவது முக்கியமான ஃபோன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் டே மட்டும்தான் வந்து அந்த சேல் ப்ரைஸ் வந்து லைவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மோட்டோக்குமே வந்து ஒரு சில மாடலுக்கு லாக் ப்ரைஸ் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மாடலுக்கு மட்டும் நம்ம அந்த 999 பே பண்ணி அந்த ப்ரைஸ் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். சேல் டைமில் ஒரு வேளை ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே வந்து இனிஷியலாக வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணி லாக் பண்ணதுனால ஸோ டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து நம்ம அந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் எல்லா மாடலுக்குமே வந்து இந்த லாக் ப்ரைஸ் இல்லை, ஒரு சில மாடல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோவில் நம்ம வாங்கக்கூடிய மாடல்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா மோட்டோ G45 ரீசெண்டாக லான்ச் பண்ண மாடல். மோட்டோ G34 தான் வந்து அப்படியே G45 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து இனிஷியலாக 12,999 லான்ச் பண்ணியிருந்தாங்க. 8/128GB மாடல். 4/128 இருக்குது, பட் அதை ஸ்கிப் பண்ணுறங்க. முடிஞ்ச வரைக்குமே வந்து அந்த 8/128GB மாடல் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து 1000 ரூபி டிஸ்கவுண்ட் பண்ணி 11,999 கொண்டு வந்திருக்காங்க. HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக 1000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. எஃபெக்டிவாக வந்து 10,999 வந்து G45 வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ப்ரைஸ்க்குமே வந்து எல்டர்ஸ்க்கு நீங்கள் வாங்கி தரதா இருந்தாலும் சரி, செகண்டரி ஃபோனை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு ஒரு சஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் பார்க்குறதா இருந்தாலுமே வந்து ட்ரை பண்ணலாம். HD டிஸ்பிளேயோட வரும். பட் மல்டிமீடியா கொஞ்சம் ஹை ப்ரியாரிட்டியோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மற்ற பிராண்ட்ஸில் வந்து நமக்கு ஃபுல் HD டிஸ்பிளே ஃபோன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஃபோன் வாங்குறதுனால நம்ம பெருசாக வந்து டிசப்பாயிண்ட் ஆக போகிறதில்ல. மோட்டோ G34ஓட ரிவ்யூ நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரே ஃபோன்ஸ் தான். அடுத்து மோட்டோட Edge 50 அல்ட்ராக்குமே வந்து சேல் ப்ரைஸ் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. ரெகுலராகவே வந்து 55,000 செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ 52,000 ருபீஸ்க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து 2,000 ரூபி HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ எஃபெக்டிவாக வந்து 49,999 பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த ப்ரைஸ் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா சேல் டைமில் நமக்கு iQ12 OnePlus 12 மாதிரி ஃபோன்ஸே வந்து ப்ராப்பர் ரெகுலர் 8 Gen 3 ஃபோன்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி 8S Gen 3 ஃபோன் கிடையாது. ஸோ அந்த ஃபோனை வந்து நம்ம இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வாங்க முடியும். ஸோ Edge 50 அல்ட்ரா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறேன். மேபி ஃபியூச்சரில் ஒரு 35,000 அந்த மாதிரி கிடைக்கும் போது ஓரளவுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபோனாக இருக்கும் அது. அண்ட் மோட்டோ Edge 50 ப்ரோக்குமே வந்து லாக் ப்ரைஸ் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. Edge 50 Pro இஸ் 7 Gen 3 பேஸ்டு ஃபோன். இது வந்து 128GB மாடல். இப்போதைக்கு வந்து ஸ்டாக் எங்கேயுமே காட்டலை. அவங்க 256GB மாடல் தான் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ சேல் டைமில் வந்து 256GB மாடல் 27,999 வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இந்த ஃபோனுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இது அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பர் வேல்யூ ஃபார் மணி ஃபோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பேட்டரி பேக்கப் மாதிரி ஏரியாஸ்லையுமே வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணோம். அதே 30,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் கேமரா சென்ட்ரிக் ஃபோன் பார்த்தீங்கன்னா Vivo V40 இருக்குது. இந்த சேலில் ப்ரைஸ் கம்மியாகலாம். Honor 200மே இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன்ஸ்னு பார்த்தோன்னா Realme GT60 இந்த மாதிரி ஃபோன்ஸுமே வந்து நமக்கு அதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் கிடைக்கிறதுனால ஸோ Edge 50 Pro இப்போதைக்கு வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் மோட்டோ Edge 50 ஃபியூஷனுக்கு வந்து லாக் ப்ரைஸ் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. ஃபியூஷன் வந்து வித் பேங்க் ஆஃபர்ஸோட 19,999 வந்து இந்த சேலில் வருது. பட்ஜெட் 20,000 தான். ஸ்டிட்டாக மோட்டோரோலாவில் மட்டும்தான் ஒரு ஃபோன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா Edge 50 ஃபியூஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நார்மல் யூசேஜ்க்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் வித் பேங்க் ஆஃபர்ஸ் வாங்க முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். பட் பேங்க் ஆஃபர்ஸ் இல்லாமல் ரெகுலர் ப்ரைஸில் வந்து Edge 50 ஃபியூஷன் வேண்டாம்.
அதை விட பெட்டர் ஃபோன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது நமக்கு அந்த 20,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில். அண்ட் இந்த லாக் ப்ரைஸ்லாம் நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சேல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் வாங்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்க முடியும். பட் சப்போஸ் உங்களுக்கு டைம் கிடைக்காது, அந்த டைமில் வந்து நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படின்றப்போ மேபி வந்து நீங்கள் லாக் ப்ரைஸ் ட்ரை பண்ணலாம். பட் லாக் ப்ரைஸ் ட்ரை பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப ஒர்த்தான ஆஃபராக வந்து எதுவும் இல்லை. அண்ட் மோட்டோ எட்ஜ் 50 இருக்குது, ரீசெண்டாக லான்ச் பண்ண ஃபோன். ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 பேஸ்டு ஃபோன். ஆல்ரெடி என்கிட்ட சாம்சங்கில் 7 Gen 1 பேஸ்டு ஃபோன் ஒன்று வச்சுட்டு பாடுபட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபோனையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். அதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து லேட்டஸ்ட் 7 Gen 3 பேஸ்டு ஃபோன்ஸே வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 7+ Gen 3மே வந்து நமக்கு 25,000 to 30,000 ருபீஸுக்கு கிடைக்கும். ஸோ எட்ஜ் 50 24,999 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து G04Sமே வந்து 6,999 வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இல்லை கொஞ்சம் ஒரு 500 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா மற்ற பிராண்டில் வந்து நமக்கு பெட்டர் ஃபோன்ஸ் இருக்குது. அண்ட் மோட்டோ G64க்கு நல்ல டிஸ்கவுண்ட்டே கிடையாது, 13,999 தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் வந்து சிக்னல் ரிசப்ஷன் இஷ்யூஸுமே இருக்குது. ஸோ மோட்டோ G64மே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் அதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் LCD டிஸ்பிளேல ஃபோன் வேணும் அப்படின்னா நமக்கு IQ, Z9X, Vivo T3X மாதிரி ஃபோன்ஸ் இருக்குது. AMOLED டிஸ்பிளேல பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா Narzo 75G மாதிரி ஃபோன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ G64 அந்தளவுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக தெரியல. அண்ட் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணக்கூடிய ஃபோன் என்னென்னு பார்த்தோன்னா மோட்டோட எட்ஜ் 50 Neo. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னிலேருந்து சேல் லைவாக இருக்குது. 23,000 கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டியுமே வந்து அரௌண்ட் 4,300 mAh தான் இருக்குது. ஸோ இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நமக்கு பெட்டர் பேட்டரி ஃபோன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நாடு CE4லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாலிடான பேட்டரி பேக்கப் வரும். ஸோ எட்ஜ் 50 Neoமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். மோட்டோ ரீசெண்டாக லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஜிம்னாஸ்டிக்ஸில் தான் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த IP ரேட்டிங்கு, அடிஷ்னல் கேமராஸ்லாம், ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி, ப்ராசர் இதில் வந்து அவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஃபோனை வந்து நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக லுக்ஸ் அண்ட் டிசைனுக்கு வந்து அதிகமாக ப்ரியாரிட்டி தராங்க. ஸ்லோவாக வந்து அவங்க ட்ராக் விட்டு வெளில போகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் G85 ரீசெண்டாக லான்ச் பண்ண மாடல் வந்து இந்த சேலுக்கு 15,999 கொண்டு வர மாதிரி இருக்குது. மோட்டரில் தான் வேணும், கர்வ்டு டிஸ்பிளேல தான் வேணும் அண்ட் லைட் யூசேஜ் அப்படின்றப்போ எஸ் அந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் சூப்பர் வர்த்துன்னு சொல்கிற அளவுக்கு வந்து இந்த ஆஃபர் கிடையாது. மற்ற பிராண்டில் வந்து நமக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் பெட்டர் கேமராவோட அவங்க வந்து ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. G85க்குமே வந்து ரொம்ப சூப்பரான ஆஃபர்ஸ் மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ மோட்டோட ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோன்னா மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷனும் G45 வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்குது. மற்ற ஃபோன்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். ஏன் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா அதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் பெட்டரான ஃபோன்ஸ் வந்து மற்ற பிராண்ட்லேருந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோட்டோவில் இப்போதைக்கு வந்து ஸ்கிப் பண்ணுறேன். நாளைக்கு வந்து ரியல்மியோட ரிவீல் இருக்குது. ரியல்மி என்ன சம்பவத்தை பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேல் டைமில் நிறைய டீல்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். முக்கியமான டீல்ஸ் எதையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.